வணக்கம் மக்களே. நான் நெருங்க அவங்க இவங்கள திட்ட, இவங்க அவங்கள திட்ட, பாப்பா கேட்க முடியலடா நாராயணா அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல ஆட்டம் பாட்டம் இப்படி ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. கச்சேரிய தொடங்கலாமா? தேர்தல்னு வந்துட்டா மீன் மார்க்கெட்டு, காய்கறி மார்க்கெட்டு, எல்லா மார்க்கெட்டுக்கும் போய்த்தானே ஆகணும். நடந்து போயும் வாக்கு சேகரிக்கலாம், வண்டியில போயும் வாக்கு சேகரிக்கலாம், எப்படி வேணா சேகரிக்கலாம். ஆமா, அதாவது எல்லாருக்கும் இந்த மாசம் 1000 ரூபாய் வருதுல்ல, யாரால வந்ததுன்னு நினைக்கிறீங்க? எல்லாம் என்னால தான். நாங்க போய் சட்டமன்றத்துல பேசலன்னா வந்திருக்குமா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் பேசி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுக்கூட்டத்தில் பேசி அழுத்தம் கொடுத்த காரணத்தினால்தான் 27 மாதம் கழித்து தான் இந்த திட்டத்தை நிறைவேற்றாங்க. இந்த திட்டம் வருவதற்கு காரணம் அதிமுக கட்சி. அதிமுக கட்சி மட்டும் இல்லாவிட்டால் இந்த குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை கிடைத்திருக்காது. அதை கொண்டு வந்து கொடுப்பதற்கு காரணமாக இருந்தது அதிமுக கட்சி. இன்றைய தினம் ஊர் ஊரா போறாங்களாம் திமுக காரன். போய் சுவரில் விளம்பரம் பண்ணும்போது அவர்கள் ஏதாவது அந்த குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் பெறுகின்ற உறுப்பினராக இருந்தா இந்த செவரை விடுவீங்கன்னா பணத்தை நிறுத்துவதாக மிரட்டுகிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விடாது. இப்படி மக்களை வாட்டி வதைத்து அதிகாரத்தை பயன்படுத்தி இன்றைக்கு சின்னம் வரை சொன்னால் வெக்கக்கேடு இல்ல. பாயோ பேட்டோ ஆப்கே சர்க்கார், மோடி கா சர்க்கார் அப்படின்னு ஒருத்தர் திடீர்னு இந்தியில பேசிட்டு இருக்கார். எங்களுக்கே டவுட் ஆயிடுச்சுன்னா பாருங்களேன், ஏதோ ஒடிசா உத்தரப்பிரதேசம் இந்த பக்கம் இங்கே போயிட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டேன் ஒரு செகண்ட்ல. மறந்துடாதீங்க, நம்முடைய சின்னம் தாமரை சின்னம். உன்னை தேடி ஒரு இந்தி ஃபேமிலி வந்திருக்கு. உங்ககிட்ட ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா? வா மித்ரோ, நம்ம எல்லாரும் கூட நமஸ்காரம். आपका ध्यान में है अप्रैल 19 हमारा सिंबल लोटस फूल. आपका पूरा परिवार का आप बता दीजिए, एक इंडिया अच्छा करने का एक अच्छा आदमी नरेंद्र मोदी जी का पूरा ताकत में आप कोयम्बतूर सिटी में पूरा मेरा को परिवार फ्रेंड से आप पूरा लोटस में आप वोट करना पड़ेगा जी. हाँ, थैंक यू जी, धन्यवाद. அவ்வளவுதான் ஹிந்தி வரும். தமிழகத்தை சீர்படுத்த IPS பணியை விட்டார். அண்ணாமலை வெற்றி நம் மோடி கரம் பற்றி ஓட்டுக்குள் போடுவோம் தாமரைக்கு, வெற்றி மாறி சூடுவோம் பிஜேபிக்கு. அந்த கட்சிக்காரங்க இந்தி படிக்காதீங்கன்னு என்ன மாதிரி ஆட்களுக்கெல்லாம் இந்தியே தெரியாம பண்ணிட்டாங்க. இப்ப பாருங்க, ஆனா எங்க வேட்பாளருக்கு இந்தி தெரியும். இதராவோ திமுக இந்தி கத்துக்காத சொல்லி நம்ம என்ன பண்ணோம்? இந்திங்கிற மொழியே கத்துக்க முடியல. தமிழ்நாடு விட்டு தாண்டி போனா கேரளா மக்கள் ஹிந்தி பேசுறாங்க, ஆந்திரா மக்கள் இங்கிலீஷ் பேசுறாங்க, கன்னட மக்கள் ஹிந்தி பேசுறாங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா ஹிந்தி பேசுவாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டை விட்டு எங்கேயுமே வேலை பார்க்க முடியல நம்ம தொழிலாளர்கள், ஏன்னா ஹிந்தி தெரியாது. ஆனால் பாம்பாயில் தாராவியில் தமிழர்கள் அழகா ஹிந்தி பேசுறாங்க. அதனாலதான் நமக்கு 98 கடந்த 100 ஆண்டு காலம் நாங்க வாழ்றாங்க. ஒரு மொழியை கத்துக்க வேணாம் நீங்க சொன்னதுனால நீங்க எவ்வளவு தமிழர்கள் தமிழ்நாட்டை கடந்து போக முடியுதா? இதை சொன்னாங்க. ஆனால் அமைச்சர் துரைமுருகன் சொல்லியிருக்காரு, இப்போ மக்களின் பிரச்சனைக்கு குரல் கொடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஹிந்தி தெரியணும், இல்லைன்னா இங்கிலீஷ் தெரியணும்னு சொன்னாரு. இந்தியை கத்துக்க வேணாம்னு சொன்ன ஒரு திமுக இந்தி தெரிஞ்சாலும் பார்லிமெண்ட்ல பேச முடியும் நீங்க சொல்லுதுல, அந்த நாக்கு இப்படியும் பேசும். ஆக அங்க பாருங்களேன், என்னம்மா கரும்பு புடிறாங்க. வடை போடுறது என்ன, பரோட்டா போடுறது என்ன, தோசை சுடுறது என்ன, ஏகப்பட்ட ஐட்டம் இருக்கு. ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துருவோம். உங்களில் ஒருவனாக உங்களுக்காக உங்கள் பகுதியில் உள்ள அடிப்படை வசதிகள் அனைத்தையும் அண்ணா என்ன சொல்கிறாரோ அதை உங்களுக்காக உங்களோடு இருந்து செய்து கொடுப்பேன் என்று
நான் உறுதி கூறி உங்கள் பொன்னான வாக்குகளை உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து என்னை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் பொற்பாதங்களை தொட்டு வணங்கி கேட்டு விடைபெறுகிறேன். திட்டங்களையும் 100% நிறைவேற்றி தந்திருக்கக்கூடிய அரசு புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசு. இதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். ஒன்றிய பிரதமர் மோடி டிஆர்டியை நாட்டை ஏமாத்தினாரு. ஆனா எங்களுடைய தொகுதியின் வெற்றி வேட்பாளர் அண்ணன் டிஆர் பாலு அவர்கள் நாட்டை காப்பாற்றுவார். புரட்சி தலைவர் அம்மாவின் தந்த சின்னம் இரட்டை சின்னம். சொல்றோம் எங்க வேட்பாளர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இந்த பக்கம் இருக்கிறவனுக்கு பிரதமர் வேட்பாளர் பேர் கூட உச்சரிக்க முடியல. ஏன் ஒருத்தன் மாதிரி சொன்னா இன்னொருத்தி சண்டை வச்சுக்கலாம். ஹாய் மச்சான்ஸ், பாஜக மீன் அவர்களுக்கு 39,000 கோடி கொடுத்திருக்குது. பாத்ரூம் கட்டி கொடுத்திருக்குது, வீடு கட்டி கொடுத்திருக்குது. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம பாஜக மீன் அவர்களுக்காக 39,000 கோடி கொடுத்திருக்காங்க. பாஜக எல்லாருக்கும் நிறைய வீடு கட்டி கொடுத்திருக்காங்க. எல்லாருக்கும் பாத்ரூம் வசதி கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம வேட்பாளர் ஸ்ரீ பால் கனகராஜு பத்தி பேசணும்னா, நல்லா படிச்சவர், உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரிந்தவர், சட்டம் படிச்சவர், உங்க கஷ்டத்தை நல்லா புரிஞ்சுவர், உங்களுக்காக ஒருவர், உங்களின் ஒருவர். பார் கவுன்சில் அசோசியேஷன்ல ஒரு வாட்டி கிடையாது, 4 தடவை தலைவரா இருந்திருக்காரு. நிறைய எல்லை மக்களுக்காக உதவி செஞ்சிருக்காரு. நீங்க தைரியமா நம்பி ஸ்ரீ பால் கனகராஜன் ஜிக்கு தாமரைக்கு ஓட் போடுங்க. உங்களுக்கு எல்லாம் எப்பவும் 24 மணி நேரம் பாதுகாப்பா இருப்பாரு. தாமரை மலரும், தமிழ்நாடு வளரும். ஜெய் ஹிந்த். ராஜ்பவன்ல எப்படி இருந்தேன் தெரியுமா? என்னை சுத்தி எப்பவுமே உங்களை மாதிரி ஒரு 15 பேர் இருப்பாங்க. சாப்பாடு கொடுக்க ஒருத்தர், தண்ணி கொடுக்க ஒருத்தர். ஆனா அதெல்லாம் எனக்கு வேணாம். எலெக்ஷன் முடிச்சுட்டு வரேன், மீன் குழம்பு போடுவீங்களா? நான் எம்பி ஆனா நான் எம்பி இல்ல, நீங்க எல்லாரும் தான் எம்பி. நான் எம்பி ஆனா நான் எம்பி இல்ல, நீங்க எல்லாரும் தான் எம்பி. உங்க தெருவுல நீங்க தான் எம்பி. உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ, மக்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ஏன்னா மற்றவங்க மாதிரி ஓட்டு வாங்கிட்டு உங்ககிட்ட இருந்து வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க நாம கிடையாது. அப்படின்னா நம்ம ராஜ்பவனுக்குள்ளே இருந்திருக்கோம். ராஜ்பவனை விட்டுட்டு, ராஜ்பவன் எப்படி இருக்கும் தெரியுமா? உங்களை மாதிரி 10-15 பேர் கூட இருப்பாங்க. எனக்கு எவ்வளவு கூட அடிக்குது. சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஒருத்தங்க, தண்ணி கொடுக்கறதுக்கு ஒருத்தங்க, அரிசி கொடுக்கறதுக்கு ஒருத்தங்க, இத்தனை பேர் இருப்பாங்க. வெளியே வந்தா ஒரு 20 காவலாளி இருப்பாங்க. எங்கேயுமே தனியா போக முடியாது. இன்னைக்கு நான் இஷ்டத்துக்கு போய் சாப்பிடுறேன். இப்ப உங்க வீட்டுக்கு வந்து சாப்பிடணும் எனக்கு ரொம்ப இஷ்டம். எனக்கு மீன் குழம்புனா ரொம்ப இஷ்டம். எலெக்ஷன் முடிஞ்சு உங்க வீட்டுக்கு வரேன், நல்ல மீன் குழம்பு வைங்க. உங்க கூட உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை பேசணும். அதுக்காக தான் 2 ஆளுநரா இருந்த 2 மாநிலம் அதை விட்டுட்டு உங்களுக்காக, உங்க கூட இருக்கணும்ன்றதுக்காக வந்திருக்கேன். அதாவது பாருங்க மக்களே, இன்னொரு முறை பாஜக ஆட்சிக்கு வந்தா 100 நாள் வேலை திட்டம் இருக்காது. அதை ஒழிக்கிறது தான் அவங்களோட வேலையே. ஆமா, அது மகாத்மா காந்தி பேர்ல இருக்கிறதுனாலையும், காங்கிரஸ் கொண்டு வந்த திட்டம் என்பதனாலையும் இந்த திட்டத்தை கைவிடுங்கிறதா மோடி அரசாங்கத்துடைய விருப்பம். மறுபடியும் தப்பி தவறி மோடி வந்தா 100 நாள் வேலை திட்டம் இருக்காது, எழுதி வச்சுங்க, நிறுத்திடுவார். ஆகவேதான் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடியை விட, அதிமுகவை விட மிக முக்கியமாக
நம்முடைய கொள்கை பகைவர்கள் பிஜேபி தான், மோடி தான் அவர்களை விரட்டி அடித்தாக வேண்டும் என்று இந்தியா கூட்டணியை உருவாக்கி இருக்கிறார். எனது அருமை தோழர்களே, கலைஞர் பிறந்த நாள் ஜூன் 3, அதுக்கு அடுத்த நாள் ஜூன் 4. இந்தியா முழுக்க ஓட்டு என்ன போற நாள். அன்றைக்கு மோடி அரசுக்கு சமாதி கட்டுகிற நாளாக அது இருக்க வேண்டும். அவங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சா அடுத்த 5 வருஷம் கழிச்சு தான் அவங்கள நீங்க பார்க்க முடியும். அதே எனக்கு ஓட்டு போட்டு பாருங்க, இங்கேயே இருப்பேன், அப்படியே உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் பண்ணுவேன். ஏன்னா இங்கேயே உட்காந்துருந்தா நாடாளுமன்றத்துக்குலாம் எப்போ போவீங்க? நான் முதல்ல இருந்தே சொல்ற விஷயம் ஒண்ணுதாங்க. அடுத்த 5 வருஷத்துக்கு நீங்க எம்பியை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பாஜக ஓட்டளிங்க. இல்ல 2024 ஏப்ரல் 19க்கு அப்புறம் அடுத்த 29ல பார்த்தா போதும்னு மக்கள் நினைச்சாங்கன்னா திமுக வாக்களிக்கலாம். இதுதான் குறைஞ்சபட்ச வித்தியாசம். தேர்தல் முடிச்ச உடனே இந்த பகுதிகளெல்லாம் சுத்தி முடிச்சுட்டு நேரா போயிட்டு அண்ணன் போட்ல வீட்டுல உட்காந்துப்பாரு. வெளியே யாரையும் மக்களை பார்க்க தயாராக இருக்க மாட்டார்கள். உலகத்தையே ஆட்டி படுத்தது கொரோனா. கொத்தா மக்கள் செத்தும் போது வெளியே வந்தா நமக்கு நோய் தொத்திக்குமோன்னு பயந்து மக்கள் எப்படி செத்தா நமக்கு என்ன, நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைத்து கொண்டு வீட்டில் இருக்க வேண்டிய ஒரு எம்பி தேவையா, வலிமையான பிரதமர் தேவை என்றால் நரேந்திர மோடி தேவை என்று மக்கள் புரிந்து கொண்டுள்ளார்கள். நரேந்திர மோடியை பார்க்கும்பொழுது இன்னும் ஓட் பேங்க் என்பது ஏற்கனவே நல்லா இருக்கு, இன்னும் அதிகமாக போகுது. ஓட்டு கேட்க போனா எவ்வளவு சமாளிக்க வேண்டியதா இருக்கு. ரவுண்டு கட்டி இப்படி கேள்வியா கேட்டிருந்தா என்னத்த பண்றது? போங்க, அண்ணன் பாருங்க எப்படிலாம் சமாளிச்சிருக்காருன்னு. நான் உங்களுக்காக ஜெயிலுக்கு போவேன், எல்லாம் பண்ணுவேன், அசிங்கப்படுவேன், அவமானப்படுவேன், எல்லாம் பண்ணுவேன். ஆனா சத்தியமா நான் உங்க மேல வருத்தப்பட மாட்டேன். ஏன்னா நான் உங்களை நம்பி வரல, நான் தேவரை நம்பி வந்தேன். அவர் எனக்கு என்ன கொடுத்தாலும் ஏத்துக்க தயாரா இருக்கேன். ஆனால் வந்து விட்டேன், துணிந்து விட்டேன், அதை அடையாமல் நான் போக மாட்டேன் என்பதுல உறுதியா இருக்கேன். அதனால நான் சொல்றேன், வாங்க. கூவத்தூர்ல நீங்க எடப்பாடிக்கு ஓட்டு போட்டீங்கல்ல? ஆமா. அரசியல் எல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை சார். வாங்க தம்பி, வாங்க தம்பி, வாங்க தம்பி, வாங்க தம்பி, வாங்க தம்பி, தம்பி நீ வாப்பா. ஏப்பா இருந்துட்டு போறீங்க அவரை? நீ வாங்க, இங்க வாங்க சார். அவர் ஏதோ ஒரு கேள்வி கேட்கிறாரு. இப்படியே போற வர எல்லாத்தையும் புடிச்சு ஜெயில போட்டுக்கிட்டே இருந்தா எப்படி? அப்புறம் வீடெல்லாம் கட்ட முடியாது, வெறும் ஜெயிலா தான் கட்டணும் அப்படின்ற மாதிரி நிலைமை போய்கிட்டு இருக்குன்னு ஒருத்தர் ரொம்ப ஆதங்கமா பேசியிருக்காரு. அவரை பொறுத்தவரையில் நாட்டில் இருக்கின்ற நல்லவர்களை எல்லாம் இன்றைக்கு சிறையிலே அடைத்துக் கொண்டிருக்கின்றார். எப்படி அந்த காலத்திலே ஹிட்லரோ முசோலினியோ நடந்து கொண்டவர்களோ அதே போல் இப்போது மோடி அவர்கள் இங்கே நடைபோட்டுக் கொண்டிருக்கின்றார். தமிழர்கள் மீது அக்கறையா? கிடையாது. தமிழர்களை பற்றி மிக உயர்வாக பேசிக்கொண்டு தமிழ்நாட்டிற்கு, தமிழகத்திற்கு எவ்வளவு துரோகம் செய்ய வேண்டுமோ அதை அவர் செய்து கொண்டிருக்கின்றார். தேர்தல் வரும்போதுதான் நம்ம ஆட்களுக்குள்ள என்னென்ன திறமெல்லாம் ஒளிஞ்சு கிடக்குது அப்படின்றது வெளி உலகத்துக்கு தெரிய வருது. அண்ணன் பாருங்க செம்மையா பாடியிருக்கிறாரு. எழக்குருவியணி எங்கு எழக்கூடாது, எழக்குருவியணி எங்கு எழக்கூடாது, வளை என்ன பெருங்கணம்மா, அதை எருக்க வழிகளும் இருக்குதம்மா. ஏ கத்தும் குருவியே, கத்தும் குருவியணி கதறி எழக்கூடாது, கத்தும் குருவியணி கதறி எழக்கூடாது, வளை என்ன பெருங்கணம்மா, அதை எருக்க வழிகளும் இருக்குதம்மா. ஏ தன்னே நானே நன்னே, தன்னே நன்னே நானே நன்னே, தன்னே நன்னே நானே நன்னே, ஏ தன்னே நன்னே தன்னே நன்னே நானே நன்னே.
இப்படி தமிழையே மூச்சா உள்ள இழுத்து விட்டவர்ரா எங்க தலைவர் அப்படின்ற மாதிரி அண்ணன் பேசியிருக்காரு. என்ன உங்களை பார்த்து எம்பூட்டு நாளாச்சு, உங்க வாய்ஸை கேட்டு எத்தனை வருஷம் ஆச்சு போங்கண்ணே. கெட்ட உலகமடா ராமா, ராமா இந்த நரிகள் நடமாடும் நாடடா ராமா. ரசகனி இல்ல, நன்றி கட்ட உலகமடா ராமா, நீ நரிகள் நடமாடும் உலகமடா ராமா. ஜாதியே இல்லைன்னு பெரியவங்க எல்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்கடா ராமா. ஆனா இபிஎஸ் மாதிரி ஜாதி ஊரு ஒருத்தர் இருக்கிறாண்டா செய்யறான் ராமா. என்ன அருமையான வசனம்டாப்பா, இபிஎஸ்க்காக எழுதப்பட்ட வசனம் பாரு. ஒரு பொடி பயலை பத்தி பேசியான முதல்ல அதை முடிச்சிடறேன், நான் மறந்துடுவேன் நிறைய விஷயம் பேசும்போது. இந்த சீமான் என் நண்பன் தான் அவன். நம்ம கலைஞர் ஐயா சாகுற வரைக்கும் தமிழை மூச்சா சுவாசிச்சவர். தமிழையே உள்ள இழுத்தாரு, தமிழையே வெளியே விட்டாரு. உயிர் போற வரைக்கும் தமிழ் தமிழ்ன்றவர். அவர் விட்ட மூச்சு தான்டா தமிழ். இது மாம்பழ சீசன் அப்படின்ற மாதிரி அக்கா இன்னைக்கும் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பயங்கரமா வாக்கு சேகரிச்சிருக்கிறாங்க. தர்மபுரிக்கு வந்திருக்கிறேன். நான் தர்மபுரிக்கு புதிதும் கிடையாது. எல்லா அண்ணன்களும் நம்மளோட இருக்கிறாங்க. எல்லாருடைய ஆசை பெற்ற வேட்பாளராக இருப்பதில் மகிழ்ச்சி. அதை விட என்னுடைய தாய்மார்கள் உங்களுடைய அன்புல நினைக்கிறேன், உங்களுடைய ஆசை பெற்ற வேட்பாளராக இருப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. தெரியுது தெரியுது, எய்ம்ஸ் கல்லு தெரியுது, உதயநிதி தெரிகிறாரு. இப்படிலாம் சொன்னவர் அந்த கேப்பை திறந்து பார்த்துருந்தா நான் என்னென்ன சாதனைலாம் செஞ்சேன் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். அவருக்கு அது கூட தெரியல போங்க அப்படின்னு ஒருத்தர் பங்கம் பண்ணியிருக்காரு. ஒரு 4 முனை போட்டி இருக்கு. பிஜேபி வேட்பாளரோ அல்லது ஏடிஎம்கே வேட்பாளரோ கடுமையா விமர்சிக்கிறாங்க. அவர் ஒன்றும் செய்யல, இவர் ஏதோ பேர் போட்டுக்கிறாரு, மோடிக்கு லவ் லெட்டர் மட்டும் தான் எம்பி எழுதல அப்படின்னு ஏடிஎம்கே வேட்பாளர் சொல்றாரு. இப்படி எல்லாம் விமர்சனங்கள் வருது. அதான் ஏடிஎம்கே வேட்பாளர் ஃபைனோ கலர்ல எல்லாம் தேடி இருக்கிறாரு. ஃபைனோ கலர்ல எல்லாம் தேடி இருக்கிறாரு. நேற்றைக்கு அண்ணன் செல்லூர்ராஜ் அவர்கள் தெப்பக்குளத்துல லைட் போட்டதை பாராட்டினாரு. அவ்வளோ பெரிய தெப்பக்குளம் கூட உங்க ஃபைனோ கலர்ல தெரியலையா? அவ்வளவு வேலையில செஞ்சிருக்கிறோம். 150 வெற்றிகள் பெற்றிருக்கிறோம். எங்கள் வெற்றிகளை மக்கள் பேசுவார்கள், எங்களது சாதனைகளை மக்கள் பேசுவார்கள். எனக்கு மட்டும் ஓட்டு போட்டு பாருங்க டா அப்படின்னு உங்க கண்ணு முன்னாடி நிப்பேன் அப்படின்னு தாமரை கொடுத்துட்டு ஓட்டு கேட்டிருக்காரு. கடந்த 40 ஆண்டுகளாக இந்த தொகுதியில் பாராளுமன்ற உறுப்பினராக வந்து கொண்டிருக்கின்ற சிதம்பரத்தை புறக்கணித்து தாமரைக்கு வாக்களிங்கள், தாமரைக்கு வாக்களித்தால் தொழிற்சாலை வரும், இங்கிருந்த அத்தனை பிரச்சனையும் தீர்த்து வைக்கப்படும், நான் சிங்கப்பூரை சிதம்பரம் போல சிங்கப்பூர் மாற்றுவேன் என்றெல்லாம் பொய் சொல்ல கூறவில்லை. இந்த மானாமதுரையில் அடிப்படை வசதிகள் அனைத்தையும் நாங்கள் 5 ஆண்டுகளில் செய்து தருவோம். இங்க இருக்கின்ற உங்களுடைய பிரச்சனைகள் அந்தந்த வாரத்திலேயே தீர்ப்பதற்கு பாராளுமன்ற அலுவலகம் முழு நேரமும் வேலை செய்யும். அப்புறம் மக்களே, வடை சுட்டது, டீ ஆத்துனது, இப்படி ஏகப்பட்ட விஷயத்தை பார்த்துட்டு சிரிச்சிருப்பீங்க, சிந்திச்சிருப்பீங்க. மறக்காம ஓட்டு போட்டுருங்க. கொஞ்ச நாள் தான் இருக்கு, மறந்துடாதீங்க. மீண்டும் இதே போன்று மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது நான் நந்தா. இது தேர்தல் கட்சி. ஹலோ, ரைட் ஹலோ, 1 2 3 ஹலோ.